இத்தனை வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு தாங்க ஒரு ரமேஷ்னு பேர் வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ரமேஷ்னு பேர் இதெல்லாம் நம்ம அதிகமாக கேட்டிருக்க மாட்டோம், அதிகமாக பேசியிருக்க மாட்டோம். உங்கள் தாத்தாவோட பேர் ரமேஷ்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு தாங்க, சும்மா தாங்க. அந்த ரமேஷ்னு பேரை யாரோ ஒருத்தர் அடிக்கடி மீட் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் ஒரு 10 பேரை மீட் பண்ணீங்களா, 7-8 பேரோட பேர் ரமேஷ். இந்த பேர் எங்கள் தாத்தா பேராச்சு. நான் இதெல்லாம் அதிகமாக கேட்டது கூட இல்லையே, இப்போ ஏன் எனக்கு நடக்குது அப்படின்னா, அவங்க வந்துருக்காங்க. அவங்க எந்த தேதியில் செத்தாங்கன்னு தெரியல, திதி எனக்கு மறந்து போச்சு. ஆனால் அது மாதிரி மிஸ் பண்ணிட்டாங்க. ஆடி அமாவாசை மிஸ் பண்ணிட்டாங்க, பண்ண முடியல. தை அமாவாசையும் பண்ண முடியல. எனக்கு அமாவாசை பண்ண முடியல. நான் என்ன பண்ணேன்னு தெரியல. இந்த நேரத்தை பயன்படுத்தத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம தியானம் செய்ய செய்ய அவங்களுக்கு அங்கே நரகத்துல விடுதலை கிடைச்சி சொர்க்கத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க. சொர்க்கத்துக்கு போய் அடுத்த பிறகு வர்றதுக்கான வாய்ப்புகளும் காலபட்சம். இந்த 15 நாள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த 15 நாள் தினமுமே நீங்கள் உங்க முன்னோர்களை நினச்சி ப்ரே பண்ணுங்க. வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் நண்பர்கள் வரவேற்கிறது. நம்ம முன்னோர்கள் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்கு. இப்போ முன்னோர்கள் வழிபாடு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அவங்கள எதுக்கு நான் ப்ரே பண்ணணும், அவங்க தான் இல்லையே, இப்போ அவங்க போயிட்டாங்களே. சில குழந்தைங்களுக்கு சொல்லுவாங்க தெரியுங்களா, அவங்க உமாச்சி கிட்டே போயிட்டாங்க, சாமி கிட்டே போயிட்டாங்க, அவங்க தான் சாமி கிட்டே போயிட்டாங்க, அப்புறம் எதுக்கு நான் அவங்களை ப்ரே பண்ணணும்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்ட் அப்படி கிடையாதுங்க. நம்ம முன்னோர்கள் எல்லா மனிதர்களும் எல்லாருமே இந்த மனித உடல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உடம்புக்கு அப்புறமா ஒரு நிலை மாறும். அதாவது இந்த உடம்பை விட்டுட்டு நம்ம போகும்போது அந்த ஆத்மாக்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது, அங்கே அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா, அவங்க இருக்காங்க, ஆனால் என்ன, உடல் இல்லை. அடுத்த பிறவிக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஆத்மா உலகத்தை பற்றி பேசணும்னா ஒரு பெரிய டாப்பிக்கே பேசணும். அவங்க எப்படிப்பட்ட நிலையில் இருப்பாங்க, நம்ம சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, சொர்க்கம் நரகம் அந்த மாதிரிலாம் இருக்கான்னு கேட்டால், ஆக்சுவலாக அங்கே எல்லா ஆத்மாக்களும் ஒரே மாதிரியான விஷயங்கள் தான் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதில் அவங்களோட பக்குவ நிலைக்கு தகுந்த மாதிரி அது மாறுகிறது, அவ்வளோதான். அது என்ன பக்குவ நிலைங்கிறீங்க, அங்கே நிறைய ட்ரைனிங் கிளாஸஸ்லாம் நடந்துகிட்டு இருக்கு, ஆத்மா உலகத்தில் நடக்குது. அதையெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வேறு கிளாஸஸ்லாம் நம்ம அட்டன் பண்ணிக்கிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதை பற்றி நம்ம தெரிஞ்சு அங்கே வரலாம். ஆனால் இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த பதிவில் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்ம முன்னோர்கள் இந்த 8ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரலும் நம்ம கூட தான் இருக்காங்க. சரிங்களா, அப்போ நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம இணைஞ்ச லெவலில் இருக்கிறவங்கள நமக்கு முழுசாக தெரியாது, அது எப்படி இருக்காங்க எப்படி வராங்கன்னு தெரியாது. சிலர் உணரலாம், வீட்டுக்குள்ளே ஏதோ சத்தம் கேட்குது, வீட்டுக்குள்ளே வாசனை மாறுகிறது, திடீர்னு அவங்க கனவுல வருவாங்க. எங்கள் தாத்தா கனவுல வந்தார், இதுவரை எங்கள் தாத்தா கனவுலே வந்தது இல்லைங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் திடீர்னு தாத்தா கனவுல வராங்க, ஏதோ ஒரு நிகழ்வுகள் நடக்குது. இப்போ அவங்க தாத்தாவோட முன்னோர்கள்னு வச்சுக்கோங்கன்னா, தாத்தா பாட்டி இல்லை யாரோ ஒருத்தவங்களோட பேர், இப்போ உங்க கூட இல்லாத ஃபிசிக்கலாக இல்லாதவங்களோட முன்னோர்கள் யாரோ ஒருத்தவங்களோட பேர், அது சம்மந்தப்பட்ட பேர் அடிக்கடி நீங்கள் பார்க்கலாம், கேட்கலாம். இத்தனை வருஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு தாங்க ஒரு ரமேஷ்னு பேர் வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த ரமேஷ்னு பேர் இதெல்லாம் நம்ம அதிகமாக கேட்டிருக்க மாட்டோம், அதிகமாக பேசியிருக்க மாட்டோம். உங்கள் தாத்தாவோட பேர் ரமேஷ்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு தாங்க, சும்மா தாங்க. அந்த ரமேஷ்னு பேரை யாரோ ஒருத்தர் அடிக்கடி மீட் பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் ஒரு 10 பேரை மீட் பண்ணீங்களா, 7-8 பேரோட பேர் ரமேஷாக இருக்கும். இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கும். இல்லை கடை போர்டே வந்து ரமேஷ் ஸ்டோர் அப்படின்னு போட்டிருக்கும். இந்த ரமேஷ்ன்ற பேர் எங்கள் தாத்தா பேராச்சு. நான் இதெல்லாம் அதிகமாக கேட்டது கூட இல்லையே, இப்போ ஏன் எனக்கு நடக்குது அப்படின்னா, அவங்க வந்திருக்காங்கன்னு அர்த்தம். அதாவது நம்ம முன்னோர்கள் நம்ம கூட இருக்காங்கன்றதுக்கு நமக்கு ஏதோ ஒரு உணர்த்துதல் நமக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம ரொம்ப பிஸியாக இருக்கிறதுனால பெருசாக உணர்றதில்லை. ஆனால் உணர முடியும், கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருந்தால். சரி, இப்போ வந்திருக்காங்க, இப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? அவங்களுக்கு தினமுமே முடிஞ்ச தர்ப்பணம் கொடுங்க. அவங்களுக்காக உணவு தர்ப்பணம்லாம் கொடுக்க முடியாதுங்க, என்னங்க பண்ண முடியும்? தினமுமே உங்கள் மனசார அவங்களுக்கு ப்ரே பண்ணிக்கிட்டு உணவு கொடுங்க அவங்களுக்கு. தர்ப்பணம்ங்கிறது அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி அது கரெக்டாக ஒரு ப்ராசஸ் இருக்கும், அது செய்கிறது. சரி, இப்போ தினமுமே கொடுங்க. நான் தான் ஆடி மாதம் அமாவாசைக்கு பண்ணிட்டேன், நான் தை மாதம் அமாவாசைக்கு அப்போவே பண்ணிட்டேனே, அவங்க செத்த திதிக்கு நான் பண்ணிட்டேனே, இதெல்லாம் பண்ணுறீங்களா? இதெல்லாமே பண்ணியிருந்தாலும் இப்போ உங்கள் கூட இருக்காங்க பார்த்தீங்களா, நிச்சயமாக நீங்கள் செய்யணும். சப்போஸ் அவங்க எந்த தேதியில் செத்தாங்கன்னு தெரியல, திதி எனக்கு மறந்து போச்சு, ஆனால் அது மாதிரி மிஸ் பண்ணிட்டாங்க, ஆடி அமாவாசை மிஸ் பண்ணிட்டாங்க, பண்ண முடியல, தை அமாவாசையும் பண்ண முடியல, எனக்கு அமாவாசை பண்ண முடியல, நான் என்ன பண்ணேன்னு தெரியல, இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ரொம்ப முக்கியமானது. ஏன்னா உங்க கூடவே இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த நேரத்தில் நீங்கள் அவங்களுக்கு பண்ணக்கூடிய விஷயங்கள் அவங்களோட நிலை உயர்த்துவதாக இருக்கும். ஏன்னா இப்போ இப்படி வச்சுக்கோங்களேன், யமதர்மராஜா என்ன பண்ணுறாரு, எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாரு, கீழே போயிட்டு உங்கள் ஃபேமிலி கூட இருந்துட்டு வாங்கன்னு அனுப்புகிறாரு. இப்போ ஃபேமிலி கூட நம்ம கூட இருக்கும்போது நம்ம கூட சந்தோஷமாக இருந்தானா என்ன ஆவாங்க, அவங்க நிலை மாறும். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வாங்கிப்பாங்க. அதாவது நம்ம உணவு நாங்கள் என்னங்க கொடுக்குறோம், நகையை கேட்க போகிறாங்க, 100 ரூபாய் நகை கொடு, எனக்கு சொந்தமாக ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம் கேட்க போகிறாங்க.
உணவு கொடுக்கும்போது அவங்க மனசு மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்களே உணர்ந்து, சரிங்களாப்பா எங்கள் தாத்தா, எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா இந்த மாதிரி யாராவது உணர்ந்து அப்படியே மனசார அப்பா நல்லா இருங்க. அவங்க எப்படி நீங்கள் அவங்கள நல்லா இருங்கன்னு சொல்லுங்க. ஒரு பெரிய கான்செப்ட் இருக்குங்க. அதாவது மெடிடேஷன் பண்ணுறவங்க, தியானம் ரெகுலராக பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தியானம் பண்ணும்போது தன்னுடைய வாழ்க்கை மட்டும் முன்னேறதில்ல, தனக்கு அடுத்ததாக வரக்கூடிய சன்னதிகள் அவங்களோட வாழ்க்கை முன்னேறதில்ல, தனக்கு முன்னோர்கள் இருக்காங்க பாருங்க, இந்த சக்தி நிலை, இந்த எனர்ஜி, தியானம் பண்றவங்களோட எனர்ஜி முன்னோர்களுக்கும் போய் சேர்ந்து அவங்களும் அவங்களோட வாழ்க்கையில உயர்வாங்க. அங்கேயும் வாழ்க்கை நடந்துகிட்டு தான் இருக்குது. அந்த நிலையில அவங்க உயர்வாங்க. சப்போஸ் நம்ம கான்செப்ட் படி அவங்க நரகத்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தியானம் செய்ய செய்ய அவங்களுக்கு அங்கே நரகத்தில் விடுதலை கிடைச்சி சொர்க்கத்துக்கு போக ஆரம்பிப்பாங்க. சொர்க்கத்துக்கு போய் அடுத்த பிறகு வர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம இதுவரை நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கு என்ன, நம்ம முன்னோர்களுடைய பாவம் பண்ணியம் எல்லாமே நமக்கு வந்து சேரும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது உண்மைதான். அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், நம்ம செய்யக்கூடிய நல்ல ஒரு புனிதமான விஷயங்கள், புண்ணியங்கள் எல்லாமே நம்ம முன்னோர்களுக்கும் போய் சேரும். அவங்களுக்கு அந்த உலகத்தில் அந்த விமோக்ஷனம் கிடைக்கும். சப்போஸ் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, ஏற்கனவே அவங்க நல்லதாக இருக்காங்கன்னா அடுத்த நிலைக்கு அவங்க உயர்வாங்க. அதனால தான் ஏற்கனவே சொன்ன பார்த்தீங்களா, இந்த விஷயங்கள் நம்ம பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்குன்னு தனியாக ஒரு டாப்பிக்கே 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவோம். அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அது எங்கே இருக்குது, இதெல்லாமே டீட்டெயிலாக பேசுறதுக்கு. இதுக்கெல்லாமே ப்ரூஃப் இருக்கான்னு கேட்குறீங்களா? இருக்குது. ப்ரூஃபோட தான் எல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். யார்கிட்ட இருக்குன்னு கேட்குறீங்களா? நிறைய ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் வெளி உலகத்துக்கு இந்த ஆராய்ச்சி பற்றி நிறைய தெரியாது. வெளி உலகத்துக்கு தெரியாமல் நிறைய இடத்துல ஆராய்ச்சி நடந்துகிட்டு இருக்கு. அந்த ஆராய்ச்சியில் நிறைய பேர் அதை ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. சரி, அது வேணாங்க, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். சரி, இங்கே வாங்க. இப்போ இந்த மகாலபட்சம் இந்த 15 நாள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 15 நாள் தினமுமே நீங்கள் உங்க முன்னோர்களை நினச்சி ப்ரே பண்ணுங்கள். இப்போ யார் அந்த ஆத்ம உலகத்தில் இருக்காங்க, யார் இப்போ ஆத்ம உலகத்தில் இல்லைன்ற ஆராய்ச்சியெல்லாம் விட்டுடுங்க. மனசார மனமுருகி மனசார அவங்கக்கிட்ட நினச்சி அவங்களுக்கு உணவு கொடுக்கும்போது, வாழையில போட்டு அவங்களுக்காக உணவு வைக்கும்போது, காகத்துக்கு அவங்களுக்கு உணவு வைக்கும்போது அவங்க நிலை மாற 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 மறுபடியும் பாருங்கள், இங்கே உங்கள் நிலை வாழ்க்கை முன்னேற ஆரம்பிக்கும். நம்ம முன்னோர்களை ப்ரே பண்ணால் நம்ம உங்கள் வாழ்க்கை முன்னேறும். குலதெய்வ வழிபாடும் முன்னோர்களை வழிபாடும் நிச்சயமாக எல்லாருக்குமே தேவை. நான் எங்களுக்கு முன்னோர்கள் இல்லைன்ற கான்செப்ட்லாம் எங்களுக்கு கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா அந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிட்டு போங்க. இட்ஸ் ஹேப்பனிங். இது நடந்துகிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த நாட்களை பயன்படுத்திக்கோங்க. விரதம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் பெருசாக அப்படியே விரதம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. மனசார அவங்களுக்கு ப்ரே பண்ணிக்கோங்க. தினமுமே காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, நைட்டு அவங்க மனசார ப்ரே பண்ணிக்கோங்க. உங்களால் முடிஞ்ச உணவு சமைச்சு வைங்க, இல்லை ஃப்ரூட்ஸ் வாங்கி வைங்க, பழங்கள் வாங்கி வைங்க, ஸ்வீட்ஸ் எதாவது வாங்கிட்டு வந்து வைங்க. அவங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டாக இருந்தால் வாங்கிட்டு வந்து வைங்க. எனக்கு யார் இருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னா பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச ஸ்வீட்டாக கூட வாங்கி வைங்க. முக்கியமாக நான் வெஜிடேரியன் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நம்ம நிறைய பேர் என்ன சொல்லுவோன்னா, அவங்களுக்கு எங்கள் தாத்தாக்கு நான்வெஜ் தான் ரொம்ப பிடிக்கும், அவர் இந்த மட்டன் எடுத்து சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சாப்பிடுவார், அவருக்கு அதுதான் பிடிக்கும். அது அப்போ எப்போ உடம்போடு இருக்கும்போது. இப்போ அவங்க நிலை வேற. சரிங்களா? இதை நான் வெஜிடேரியன் தவிர்க்க சொல்கிறேன் அப்படின்னா அதோட எனர்ஜி லெவல் வேறு. முடிஞ்ச அளவு தவிர்ப்பது நல்லது. அதுவும் இப்போ புரட்டாசி மாதம் வேறு மோஸ்ட்லி நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. சரிங்களா? அது ரொம்ப நல்லது. சரி, அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள்லாம் வச்சுட்டு ஒரு விலைக்கு, அவங்களுக்குன்னு ஒரு விலைக்கு ஏற்றுங்களேன், கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு திரி போட்டு விலைக்கு ஏற்றிங்களா, விலைக்கு ஏற்றி மனசார ப்ரே பண்ணி, எங்கள் பேர்லாம் தெரியணும் அவசியம் இல்லைங்க, எங்கள் முன்னோர்களின்னு ப்ரே பண்ணுங்களேன். உங்கள் கூட தானே இருக்காங்க. எக்கச்சக்கமான விஷயங்களில் மாற்றம் ஏற்படும். உங்கள் வாழ்க்கை தான் முன்னேறும். நம்ம எதுக்காக சாமி கும்பிட்றோம், நம்ம எதுக்காக முன்னோர்கள் ப்ரே பண்ணுறோம், நம்ம எதுக்காக எல்லாம் செய்கிறோம், நம்ம வாழ்க்கை முன்னேறதுக்காக தான், நம்ம நல்லா இருக்கணுன்றதுக்காக தான், நம்ம பசங்க நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணுன்றதுக்காக தான். ஆக மொத்தத்தில் 8ஆம் தேதியிலேருந்து, ஏற்கனவே 8ஆம் தேதி முடிஞ்சிட்டுங்களா, பரவாயில்ல, இனிமே வரக்கூடிய நாட்களை பயன்படுத்திக்கோங்க. அவங்களும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான, அவங்களும் சொர்க்கத்தில் போய் அங்கேருந்து வேற ஒரு நிலை எடுத்து அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கான வாழ்க்கை அவங்களுக்கு சிறப்பாக நடக்க ஆரம்பிக்கும். இதனால் அவங்களோட ஆசீர்வாதம் கிடைச்சி நமது வாழ்க்கையை முன்னேற ஆரம்பிக்கும். அப்போ ஒரே கல்லில் 2 மாங்காய். இந்த 15 நாள் அவ்வளோ புனிதமான நாள். அதுவும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு என்ன பண்ணணுன்றது அடுத்த பதிவில், இன்னொரு பதிவில் பார்க்கலாம். இந்த 15 நாள் இப்படி பயன்படுத்திக்கோங்க. அடுத்த அமாவாசை வர அன்னைக்கு என்ன செய்யணும் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம், வேற ஒரு பதிவில். இந்த நாட்களை நம்ம பயன்படுத்தி கொண்டு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுறதுக்கும் நமது முன்னோர்கள் வாழ்க்கையை முன்னேறதுக்கும் நம்ம நிச்சயமாக செய்ய வேண்டிய செயல்கள் நிச்சயமாக செய்தே ஆக வேண்டும். நம்ம வாழ்க்கையை உயர்த்தி கொள்வோம், அவங்களோட வாழ்க்கையும் உயரும். இதை பயன்படுத்தி எல்லாருமே சந்தோஷமாக நிம்மதியாக ஜாலியாக ஹாப்பியாக இருக்கலாங்க. வாழ்க வளமுடன்.